இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு 3 முக்கிய பாடங்களை தருகிறது. முதலாவதாக, இம்மானுவேல் வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார். இம்மானுவேல் என்ற வார்த்தைக்கு பொருள் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான். பழைய தீர்க்க தரிசனங்களையும் இறை வாக்குகளையும் நிறைவேற்றிய நாள் இதுவே. கடவுள் நம்முடைய கஷ்டமான நேரங்களிலும் நம்மளுடைய சந்தோஷமான நேரங்களிலும் நம்முடன் இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இரண்டாவதாக, உச்சகட்ட தாழ்மை. இந்த உலகத்தையே படைத்த கடவுள் மாளிகையிலோ இல்ல ராஜ குடும்பத்திலோ பிறக்கவில்லை. மாறாக மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். இது அவரின் உச்சகட்ட தாழ்மையையும் ஏழை எளியவர்கள் மீது அவர் வைத்துள்ள அன்பையும் குறிக்கிறது. மூன்றாவதாக, ஒளி, உண்மையான ஒளி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உண்மையான ஒளி. பாவத்தில் வாழ்ந்த மக்கள் மீதும் இருளிலும் சாவிலும் பிடியில் இருந்த மக்கள் மீதும் வீசிய ஒரு ஒளிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகில் வந்தது நம்மை மீட்பு பாதைக்கும் புனித வழியில் அழைத்து செல்வதற்காகும். எனவே கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடும் நாமும் ஆண்டவருடைய தாழ்மையை நாம் பின்பற்றுவோம். அவர் தாழ்ச்சி கொண்டது போல நாமும் தாழ்ச்சி கொள்வோம். அவர் உலகிற்கு ஒளியாய் இருந்தது போல நாமும் மற்றவர்கள் வாழ்விற்கு ஒரு ஒளியாய் விளங்குவோம். எனவே கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் முக்கியமான செய்தி அவர் கொண்டு வந்த அன்பும் அமைதியும் தான். அந்த அன்பையும் அமைதியையும் நாம் மற்றவர்களுக்கு பகிர்வோம். இந்த பூ உலகில் அமைதியை நிலைநாட்டுவோம். இறையாட்சியை அமைப்போம். ஆமேன்.